கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னால் மறக்க முடியாத, உங்களால் மறக்க முடியாத ஒரு நல்ல வார்த்தை. அற்பமாய் நினைக்கப்பட்ட உங்களை கொண்டு கர்த்தர் அதிசயமாய் வேற லெவல்ல உயர்த்துகிற கர்த்தர். அப்ப இதுவரை உங்களை மட்டமா நினைச்சிருக்கலாம், ஆனா கர்த்தர் இனி வேல்யூபிள் பர்சனா மாற்ற பாருங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். இதுல 6ஆவது அதிகாரம் 7ஆவது அதிகாரத்துல மேட்ரே இருக்கு. இந்த ஒரு அதிகாரத்தை ஆதாரம் மாற்றிடுவோம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு யார் சொன்னது? கர்த்தர். கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னது யாரு? எலிசா. பஞ்சம். எலிசாவை கொல்லுகிறதுக்கு ராஜா வர்றான். எவ்வளவு அற்பமா நினைச்சிருந்தா அவனை கொல்லணும். பஞ்சம் வந்துட்டு, பஞ்சம் வந்தாலும் ஊழியக்காரன் தான் ஜிகர். எலிசாக்க நிலைமை பாருங்க. அவர்ல கதவு ஒப்பிட்டுங்கப்பா, அவன் வாரான். வந்தா அவன் சொல்லு, நாளைக்கு இப்படி விற்கப்படும். அந்த வார்த்தையை ஒருத்தன் அற்பமா நினைத்தான் பாருங்க. அவன் நிலைமை பரிதாபம். அடுத்தால அந்த அவனுக்கு இந்த கைத்தாகு கொடுப்பான், கைத்தாகு கொடுக்கிறவன், ஆம்சாமி போடுறவன், அவன் சொல்றான் அது எப்படி நடக்கும்? அதான் அதிசயம். அது நடக்கும். வானத்தின் மதக திறந்தால் நடக்காது. நாளைக்கு நடக்க நீ பார்க்க மாட்ட. நீ சாவான்னு சொல்ல, நீ அதை பார்க்க மாட்டேன்னாரு. அந்த அற்புதம் நடந்தது. அற்பமா நினைக்கப்பட்ட 4 குஷ்டரோகிகள். இவங்க பஞ்சம் வேற வழி இல்லை, வெளியே போறாங்க. அந்த சுத்தி நிக்கிற ராணுவங்கள் அங்க பார்த்தா எல்லாம் கூடாரமும் ஆட்கள் இல்லை, குதிரை நிக்கி, பொருட்கள் அங்க கிடக்க, ஆளை காணும். சம்பவம் என்ன? ஒரு இரைச்சல் சுத்தி நிக்க போர் வீரர்கள் காதுல கேக்கு. அதுல பாருங்க, எனக்கு அது ரொம்ப பிடித்த வசனமா, பட்டணத்துல போவோம் 4ஆவது வசனத்துல, பஞ்சம் வந்தாச்சு நம்ம செத்தா போவோம். யாரெல்லாம் சாக நினைக்கும், உங்க சாகணும்னு சொன்ன அந்த ஆகாருக்கு தண்ணியை கொடுத்தார். விதவை சாரிபாத்து ஒரு விதவைக்கு பாருங்க, பஞ்சம் நீக்க அந்த பானையில செல்விலேயே கலசத்துல என்ன குறையல. நான் சொல்றேன், இப்போ பட்டினி பஞ்சமா நீங்க செழிப்பாய் மாற்றப்படுகிறீர்கள். அவன் சொல்றான் பாருங்க, வா போவோன்னு. அங்க போனா சீரியனின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதுனால் இது செய்தது கர்த்தர். இந்த இராணுவங்களுக்கு சத்தத்தை கேட்டவன் பயந்து ஓடுறான். எல்லாத்தையும் போட்டுட்டு ஓட்டான். குதிரையும் நிக்கி, எல்லாம் நிக்கி. இவனை போய் குருடன் போய் அங்க இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரான். சாப்பிட்ட பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரான். வந்து வச்சு பாக்குறான். ஒன்னும் இல்ல. அவன் சொல்றான் பாருங்க, நான் செய்யறது நியாயமே இல்லை, நல்ல செய்தியை சொல்லுவானு. நல்ல செய்தியை சொன்னாங்க. எல்லாரும் ஓடினதுல இந்த அற்பமா நினைத்தவன் செத்து போனான், மிதிச்சிட்டாங்க. அதனால சொல்றேன், உங்களை அற்பமா நினைத்தா பாருங்க, அந்த குஷ்டரோகி அற்பமா நினைத்த அவன் முதல்ல நல்ல செய்தி. எலிசாவை அற்பமா நினைத்தாங்க, அவன் முதல்ல நல்ல செய்தி. இதே போல உங்களை கொண்டு கர்த்தர் உங்களை கொண்டு மட்டும்தான் இப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்வார். எங்கள் நல்ல தகப்பனே, இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை எங்களை வைத்து செய்து கர்த்தர் எங்களை வேல்யூபிள் பர்சனாய் மாற்றினதுக்கு அவங்க கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். துதிகரமாய் மேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.